வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு நேற்றைய வகுப்பில் இலங்கையினுடைய முக்கியமான நதிகள் 18 போட்டிருந்தனால் இன்றைக்கு அந்த எந்தெந்த நதிக்கு கிட்ட எந்தெந்த இடங்கள் வரும் என்பதற்காகத்தான் இந்த இலங்கை படத்தை நான் போட்டிருக்கின்றேன். அப்போ இதில் நாங்கள் இலங்கை படத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் இலங்கையினுடைய வட பகுதியில் வல்லிபுரம் குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல் கந்தரோடை கத்துருகொடை என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. அதே போல் நாகதீபம் என்றது அதில் சின்னனாக குறித்திருக்கிறேன். அது நாகதீபத்துக்கு தூர ஒரு தீவன் இருக்குது, அது நெடுந்தீவன்னு சொல்கிறான். அது மாதிரி துறைமுகங்கள் மகாதித்த, மாந்தை, மாதோட்டம். அதே போல் மெல்வத்தோயா நதி உங்களுக்கு தெரியும், அதில் அன்றதபுரம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதை மாதிரி மகாவலி கங்கை எடுத்தோம்னு சொன்னால் அது எல்லாருக்கும் தெரியும், இலங்கையின் நீளமான நதி. அதுக்கு பக்கத்தில் மகாவலி கங்கையினுடைய மேற்கு திசையில் புலனறுவை, அதுக்கு புலஸ்தி நகர், பாசறை நகரன்னு சொல்லலாம். அதை மாதிரி இங்கால நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இலங்கை படத்தில் மேற்கு பகுதியை எடுத்தோம்னு சொன்னால் இப்போ கழனி கங்கையை எடுத்தோம்னு சொன்னால் அதில் கல்யாணி குடியிருப்பு அமைந்திருக்கு. கழனி கங்கையில் தான் கல்யாணி குடியிருப்பு, அதுக்கு கீழே கோட்டை என்பது குறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதே கழனி கங்கையில் சீதாவாக்கை குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி மகாவலி கங்கையினுடைய கிளையில் மேற்கு பகுதியில் பார்த்தால் பலன போர் நடைபெற்ற இடம், அதில் பலன என்ற இடம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் கழுகங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுத்துறை குறிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் ரைகம ராஜ்யம், இது கழுகங்கையில் தான் அது குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதை மாதிரி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இலங்கையினுடைய தென் பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் நில்வள கங்கை, அது நில்வள தித்த என்று குறிக்கப்பட்டிருக்கு. தெய்வேந்திர முனை அதிலே அமைந்திருக்கிறது. அதே போல் வளவகங்கை எடுத்தோம்னு சொன்னால் அதில் கொடவாய குறிக்கப்பட்டிருக்கிறது. கிருந்தியோயாவில் மகாகம குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மாணிக்க கங்கையில் சித்தல பௌவத, அதே போல் அதில் காஜரகாம என்ற கதிர்காமம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.